தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம். அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில், வடபழனி. சுவாமி வடபழனி ஆண்டவர். அம்பாள் வள்ளி தெய்வானை. தீர்த்தம் குக புஷ்கரணி. தல விருட்சம் அத்திமரம். ஆகமம் காமிகமகம் சிவாகமம். வடபழனி முருகன் கோவில் சென்னையின் மத்திய பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கட்டப்பட்டது. ஒரு ஓலை கொட்டகையில் அமைக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் இன்று பிரம்மாண்டமாய் உயர்ந்து நிற்கிறது. முருகனின் எந்த படை வீடுகளிலும் இல்லாத ஒரு சிறப்பாக இந்த தலத்தில் முருகன் பாத ரட்சையுடன் அருள் பாலிக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கு சுவாமி தாமரை பீடத்தின் மீது இருந்து வலது பாதத்தை முன்னால் வைத்து இருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பக்தர்களை காக்க தாமதிக்காமல் வருவேன் என்பதனை உணர்த்துவது போல இருக்கிறது. இந்த கோவிலில் 2 கோபுரங்கள் அமைந்திருக்கின்றன. முதலாவது ராஜகோபுரம். இது 9 நிலைகளை கொண்டது. இந்த கோபுரம் முழுவதும் வண்ண வண்ண கடவுளர்களின் பொம்மைகள் அமைந்திருப்பதை காணலாம். கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் இந்த ராஜகோபுரத்தின் மேல் ஓம் என்ற பிரணவ மந்திரம் மிக அழகிய வண்ண விளக்குகளால் பொருத்தப்பட்டு மின்னுகிறது. இந்த கோபுரத்தின் வழியே உள்ளே நுழைகிறோம். கோவிலின் உள்ளே இடதுபுறம் மிக அழகிய விநாயகர் சன்னதி. அவரை வணங்கிவிட்டு நீண்ட நெடிய பிராகாரத்தில் ஒரு வலம் வருகிறோம். பிராகாரத்தில் அடுத்து சிவபெருமான் தரிசனம். இங்கு பெரிய சிவலிங்கம் அமைந்திருக்கிறது. இது சாட்சாத் திருவண்ணாமலையில் அமைந்திருக்கும் லிங்கம் போலவே மிக பெரியது. இவரை தரிசித்து வணங்கிவிட்டு வலம் வரும்போது கருவறையின் பின்பக்க சுவர்களில் கந்தசஷ்டி கவச்சத்தின் வரிகளை எழுதியிருப்பார்கள். பிராகாரத்தில் அதற்கடுத்து நம்மை ஈர்ப்பது வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர். அவருக்கு பிறகு அங்காரகன். இவர் செவ்வாய் என்றும் அழைக்கப்படுகிறார். செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதி முருகன். அவரை வணங்கிவிட்டு சற்று நகர்ந்து சென்றால் நம்மை ஆசிர்வதிப்பது போல் மதுரை மீனாட்சி அம்பாள். இவர் புதன் கிரகத்திற்கு அதிபதி. இவரை வணங்கிய பின் அவருக்கு அடுத்த உற்சவ மூர்த்தியாக 6 முகங்கள் கொண்ட எம்பெருமான்.
பக்தனாயிருந்து பக்தர்களுக்கு அருள் புரியும் மாணிக்க வாசகர் சுவாமிகள் அடுத்து அமைந்திருக்கிறார். அவரை சுற்றி வந்த பிறகு தல விருட்சத்தை சுற்றி வர வேண்டும். பின்னர் இந்த கோவிலின் நாயகன் கருவறையில் எம்பெருமான் முருகனை தரிசிக்கலாம். இவர் தெற்கு பார்த்த வண்ணம் இருக்கிறார். முருகனின் எதிரில் கொடிமரம் அமைந்திருக்கிறது. இதன் பின்னால் இரண்டாவது கோபுரம் தெற்கு பார்த்த வண்ணம் அமைந்திருக்கிறது. இந்த கோபுரத்தின் வாயிலில் தலத்தின் தீர்த்த குளம் மிக பிரம்மாண்டமாய் அமைந்திருக்கிறது. முருகனின் கருவறைக்கு எதிரில் சிறிய சன்னதியில் ஆஞ்சநேயர். இது பல முருகன் கோவில்களில் காணப்படாத ஒன்று. மற்றும் பிராகாரத்தில் சூரிய பகவான், நால்வர், தட்சிணாமூர்த்தி, மகா காளி, பைரவர், துர்க்கை, சந்திர பகவான் ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளன. பிராகாரத்தை சுற்றி வரும்போது கருவறையின் மேற்கு பகுதியில் ஒரு பெரிய மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு முருகனுக்கு திருக்கல்யாணம், ஊஞ்சல் சேவை ஆகியன நடக்கின்றன. இந்த கோவிலில் திருமணம் செய்து கொள்வதாக வேண்டிக் கொள்ளும் பக்தர்களும் இங்கு திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த மண்டபத்தில் தங்க ரதம், வெள்ளி ரதம் வைக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் வேண்டிக் கொண்டு தேர் இழுப்பார்கள். ஒரு கோவிலை எடுத்துக்கொண்டால் தலம், மூர்த்தி, தீர்த்தம் ஆகிய 3 அம்சங்களில் ஏதோ ஒன்றினால் அந்த கோவில் பிரசித்தி பெற்று விளங்கும். இந்த தலத்தை பொறுத்தவரை மூலவர் அருள்மிகு வடபழனி ஆண்டவரின் மூலம் சிறப்பு பெற்றுள்ளதாக விளங்குகிறது. இந்த கோவிலின் தல வரலாறு பற்றி சற்று காணலாம். அருள்மிகு வடபழனி ஆண்டவர் முதலில் சிறிய ஓலைக்கூரை கொட்டகை அமைக்கப்பட்டு தீவிர முருக பக்தரான அண்ணாசாமி நாயக்கர் என்பவர் அதில் முருகனுடைய வண்ண ஓவிய படம் வைத்து வழிபட்டு வந்தார். தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்ட முருக பக்தரான அவர் திருத்தணி, திருப்போரூர் ஆகிய திருமுருகன் தலங்களுக்கு கடும் புயலிலும் மழையிலும் திருடர் இடைமறித்தாலும் கூட
தவறாமல் சென்று வழிபட்டவர். ஒரு சமயம் ஒரு பெரியவர் அவர் கனவில் தோன்றி, உன் வீட்டிலேயே முருகன் குடியிருக்கும் போது நீ ஏன் இங்கு அவனை தேடிக்கொண்டு அல்லல் பட்டு ஓடி வருகிறாய்? அங்கேயே நீ முருகனை வழிபட்டு மகிழலாமே என்று கூற கேட்டு உறக்கத்திலிருந்து திடுமென விழித்து எழுந்து முருகன் அருளை நினைத்து உருகித் தொழுது வீட்டுக்கு திரும்ப வந்து சேர்ந்தார். நடந்த சம்பவத்தை வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்து அன்று முதல் தம் வீட்டிலேயே காலை மாலை இரு வேளைகளிலும் முருகனை நினைத்து வழிபாடு செய்து வந்தார். ஒரு பழனி சாது சொன்னதை கேட்டு திருத்தணியில் முருகன் சன்னதி எதிரில் பாவாடம் தரித்து கொண்ட பின் வயிற்று வலி தீரப் பெற்றார். பக்தர்கள் தங்கள் நாக்கை அறுத்து இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தும் வழக்கத்திற்கு பாவாடம் என்று கூறுவார்கள். அதன் பிறகு நீண்ட நாள் கனவாக இருந்த தென்பழனி யாத்திரையின் போது ஞான தண்டாயுதபாணியை மலைமேல் நின்று தரிசித்துக் கொண்டு படிகளின் கீழிறங்கி வந்தார். வழியில் இருந்த படக்கடை ஒன்றில் பழனி ஆண்டவரின் பெரிய அழகிய படம் ஒன்று அவர் கண்களை கவர்ந்தது. அந்த படத்தை பெரும் செல்வமாக மதித்து போற்றி எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வந்தார். தாம் குறி சொல்லும் மேடையில் அந்த திருவுருவ படத்தினை வைத்து பழனி ஆண்டவர் திருக்கோவிலாக மாற்றி அமைத்தார். சிறிய கீற்று கொட்டகை ஒன்றை போட்டுக்கொண்டு தன் குடும்பத்தை வேறு ஒரு இடத்திற்கு இடம் மாற்றினார். பழனி ஆண்டவர் படத்திற்கு பூஜை செய்து வழிபட்டு பக்தர்களுக்கெல்லாம் குறி சொல்லி அவர்களது குறைகளுக்கு தீர்வு சொல்லி வந்தார். அதன் பிறகு தன்னிடம் தொண்டு செய்து வந்த ரத்னசாமி செட்டியார் தான் தமக்கு பின் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யக்கூடியவர் என்று தேர்ந்து ரத்னசாமி செட்டியாரிடம் நீர் இங்கேயே இருந்து ஆண்டவருக்கு தொண்டு செய்தல் இயலுமா என்று வினவினார். இப்படி ஒரு கேள்வி தன் ஆசானிடம் இருந்து வரும் என்று எதிர்பார்க்காத ரத்னசாமி செட்டியார் மிகவும் தயக்கத்துடன், அடியேன் குடும்பத்தவன் ஆயிற்றே, என்னால் எங்கனம் இயலும், ஏதேனும் இயன்ற தொண்டுகளை மட்டும் நான் செய்து வருவேன் என்று பணிவுடன் தெரிவித்தார். அதை கேட்ட தம்பிரான் இந்த கீற்று கொட்டகையை மாற்றி இங்கு பழனி ஆண்டவருக்கு ஒரு சிறு கோவில் கட்ட வேண்டும் என்று என் உள்ளம் விரும்புகிறது. தாங்கள் இதற்கு ஏதேனும் உதவி செய்தல் இயலுமா என்றார். உடனே செட்டியார், அப்படியே செய்யலாம். தங்கள் விருப்பம் போலவே அன்பர்களுக்கும் இப்படி ஒரு கருத்து உள்ளது. தாங்களே வாய் திறந்து பணித்த பின்னர் அதை நிறைவேற்றுவதில் என்ன தடை? இன்றைக்கே கோயில் திருப்பணிக்கு உரிய ஏற்பாடுகளை செய்யலாம் என்று சொல்லி
அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார். செட்டியார் வண்ணையம்பதி சென்று தமக்கு தெரிந்த ஒரு ஸ்தபதியிடம் பழனியாண்டவர் சிலை ஒன்றை செய்யும்படி ஏற்பாடு செய்தார். அண்ணாசாமி தம்பிரானின் திருவுளக் குறிப்பின்படி கோயில் திருப்பணியை முன்னின்று செய்யத் தொடங்கினார். குறி மேடைக்கு அருகில் இப்போது வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலில் கருவறை பகுதி உள்ள இடத்தில் செங்கல் சுண்ணாம்பு கட்டிடம் ஒன்று அமைக்கப் பெற்றது. அன்பர்கள் பலர் செய்த பொருளுதவியினால் திருப்பணி விரைவில் நிறைவேறியது. இந்த நிலையில் திடீரென்று ஒரு நாள் ஆவணி மாதம் அமாவாசை திதி மக நட்சத்திரத்தன்று அண்ணாசாமி தம்பிரான் ஆண்டவர் திருவடியை அடைந்து விட்டார். ஒரு நாள் ரத்னசாமி செட்டியார் கனவில் ஸ்ரீ அண்ணாசாமி தம்பிரான் தோன்றி அவரையும் தம்மை போலவே பாவாடம் தரித்துக் கொள்ளுமாறு பணித்தார். அவ்வாறே ஆடி கிருத்திகை அன்று ரத்னசாமி செட்டியாரும் பாவாடம் தரித்துக் கொண்டார். அடுத்த கிருத்திகை முதல் ரத்னசாமி தம்பிரானும் ஆவேசமுற்று குறி சொல்லும் ஆற்றல் பெற்றார். பின் சில நாட்களில் அண்ணாசாமி தம்பிரான் விருப்பப்படியே தொடங்கப் பெற்ற கோயில் திருப்பணி சிறப்புற நிறைவேறியது. பழனியாண்டவர் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பெற்று கும்பாபிஷேகமும் நன்கு நிறைவேறியது. வழக்கம் போல குறி கேட்க வரும் அன்பர்கள் கொடுக்கும் காணிக்கை பொருளை கொண்டே ரத்னசாமி தம்பிரான் திருக்கோவில் பூசை முதலிய செலவுகளை நன்முறையில் நடத்தி கொண்டு வந்தார். கும்பாபிஷேகத்திற்கு பிறகு கோடம்பாக்கம் குறிமேடையை வடபழனி ஆண்டவர் கோயில் என்று வழங்கும்படி ரத்னசாமி தம்பிரான் அனைவரிடமும் கூறி வந்தார். நாளடைவில் வடபழனி கோயிலின் புகழ் சென்னை நகர் முழுவதும் விரைந்து பரவலாயிற்று. ஆயிரத்து 886 ஆண்டு மார்கழி மாதம் சஷ்டி நாளில் சதய நட்சத்திரத்தன்று ஸ்ரீ ரத்னசாமி தம்பிரான் இறைவன் திருவடி நிழலை அடைந்தார். அவருக்கு பின்னர் அவரது சீடர் பாக்யலிங்க தம்பிரான் என்பவர் பாவாடம் தரித்துக் கொண்டு அருள் வாக்கு சொல்லி தன்னுடைய குருவை பின்பற்றினார். அதன் பின்னர் ஸ்ரீ பாக்யலிங்க தம்பிரான் இப்போதுள்ள வடபழனி திருக்கோவிலின் கர்ப்ப கிரகமும் முதல் உட்பிரகார திருச்சுற்றும் கருங்கல் திருப்பணி ஆகியவற்றையும் செய்வித்தார். தென்பழனிக்கு சென்று தரிசிக்க முடியாதவர்களும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்த முடியாதவர்களும் வடபழனிக்கு வந்து இறைவனை தரிசிக்கவும் நேர்த்திக் கடனை செலுத்தியும் அதே அருளினை இங்கேயும் பெரும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட திருக்கோவில் இதுவாகும். இந்த திருக்கோவிலை உருவாக்கிய 3 சித்தர்களும் சமாதி அடைந்த இடம் இந்த திருக்கோவிலுக்கு அருகில் உள்ள நெற்குன்றம் பாதையில் உள்ளது.
அந்த இடத்தில் சித்தர்கள் ஆலயம் அமையப் பெற்று ஒரே நேரத்தில் மூவரின் சமாதிகளை தரிசிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. இங்கு பௌர்ணமி தோறும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. குரு பூஜையும் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. திருமண தடை விலகவும் மற்றும் மக்கட்பேறு பெறவும், சிறந்த கல்வி அறிவு பெறவும், உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக இருக்கவும் மூலவரையும் அங்காரகனையும் வழிபாடு செய்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்பவர்களுக்கு குறைகள் நீங்கி நிவர்த்தி ஏற்படும் என்பது இந்த தலத்தின் மிகப்பெரிய சிறப்பு. குழந்தைகள் வரம் வேண்டி அத்தி மரத்தில் பக்தர்கள் தொட்டில் கட்டி வருகின்றனர். பக்தர்களின் வேண்டுதலை விரைந்து தீர்த்து வைக்கின்ற காரணத்தால் பிரார்த்தனை தலமாக உயர்ந்து வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரம் கிடைக்கிறது. பிரார்த்தனை செய்து கொள்ளும் பக்தர்கள் காணிக்கையாக பொன், வெள்ளி செலுத்துதலும், வேல், ரொக்கம் போன்றவை உண்டியலில் செலுத்துதலும், புடவை சாத்துதலும், மொட்டையடித்தல், காது குத்துதல், பால் காவடி, புஷ்பக்காவடி எடுத்தலும் தனிச்சிறப்பாகும். இந்த திருக்கோயிலில் 5 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. ஒன்று, பள்ளியறை காலை 5:30 மணி. 2, கால சந்தி காலை 6:30 மணி. 3, உச்சிகாலம் பகல் 12 மணி. 4, சாய ரட்சை மாலை 5 மணி. 5, அர்த்தஜாம பூஜை இரவு 9 மணி. மாதந்தோறும் விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தி மிக விசேஷமாக நடைபெறுகிறது. விநாயகர் சதுர்த்தி விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இங்கு சித்ரா பௌர்ணமி மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் 11 நாட்கள் நடைபெறும். வைகாசி மாதத்தில் பௌர்ணமியை ஒட்டி வரும் விசாக நட்சத்திரம் தொடங்கி 11 நாட்கள் காலை மாலை 2 வேளையும் வாகன புறப்பாடுடன் சிறப்பாக நடைபெறும். 7ஆம் நாள் மிதுன லக்னத்தில் சிறிய வேலைப்பாடுகளுடன் அமைந்த மரத்தேர் உலா வருவது வழக்கம். பதினோராம் நாள் விடையாற்றி உற்சவம் தொடங்கி 10 நாட்களுக்கு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெறும். நவராத்திரி 9 நாட்கள் யாகசாலை அமைக்கப்பட்டு அம்மன் சிறப்பலங்காரம், விஜயதசமி என்று பரிவேட்டை உற்சவம், சுவாமி வீதி உலா ஆகியன நடைபெறும். ஐப்பசி மாதத்தில் 6 நாட்கள் கந்தசஷ்டி லட்சார்ச்சனை, 10 நாள் கந்தசஷ்டி உற்சவம் பெரும் திருவிழாவாக நடைபெற்று சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி, சொக்கநாதருக்கு அன்னாபிஷேகம் ஆகியன நடைபெறுகின்றன. கார்த்திகை தீபத் திருநாளில் சுவாமி வீதி உலா வருவார். ஆங்கில புத்தாண்டு நாளில் விழா, மாணிக்கவாசகர் 9 நாள் உற்சவம், ஆருத்ரா தரிசனம், கிருத்திகை, தைப்பூசம், மாசிமகம் அன்று வீதி உலா, பங்குனி உத்திரம் அன்று லட்சார்ச்சனை முடிந்து தொடர்ந்து 3 நாட்கள் தெப்போற்சவம். அனைத்து கிருத்திகை நாட்களிலும் சுவாமி வீதி உலா வரும். முக்கிய திருவிழாக்கள் தவிர பிரதி மாத கிருத்திகையிலும் வடபழனி ஆண்டவருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மாலையில் சுவாமி வீதி உலா நடைபெறும். ஆடி கிருத்திகையும் தைப்பூசமும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலில் 5 கால பூஜைகள் நடைபெறுகின்றது. இந்த கோவிலின் நடை காலை 5 மணி முதல் பகல் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் காலை 5 மணி முதல் 12:30 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். அனைவரும் அவசியம் முருகனின் அருள் பெற வேண்டிய தலம் இது. ஆலய தரிசனம் காண்போம், இறையருள் பெறுவோம்.